மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்சி தொகுதியில் தனது வெற்றிக்காக திமுகவினர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஆர்வமுடன் பணியாற்றுவதாக மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். அவருடன் புதிய தலைமுறை செய்தியாளர் சார்லஸ் நடத்திய கலந்துரையாடலை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்ப்போம். முக்கியமாக காலையில் இப்போ திருச்சியில் நடைபயிற்சி மேற்கிறவங்களாம் சந்திச்சிங்கன்னா எப்படி பொதுமக்கள் உங்கள்ட்ட என்ன கருத்து சொல்கிறாங்க? மிக முக்கியமாக திருச்சி மக்களை பொறுத்தளவு ஏற்கனவே எம்பியோட செயல்பாடு மற்றவங்கலாம் வெளியூர்லேருந்து வெற்றி பெற்றுட்டு அவங்கள தேட வேண்டியதாக இருக்குது. உங்களை எப்படி அணுக முடியும்? நீங்கள் என்ன மாதிரியான திட்டம்லாம் வச்சுருக்கீங்க? நான் இது கிட்டத்தட்ட வாரத்தில் 5 நாள் உடற்பயிற்சி செய்கிறவன். நான் கடந்த 10 நாளாக அந்த தேர்தல் பேச்சுவார்த்தை ப்ளஸ் இங்கே தொகுதிக்கு வந்தது ஒரு 10 நாளாக எந்த இதுவும் பண்ணலை. நேற்று நைட்டும் நாங்கள் தங்குற இடத்துக்கு போகும்போது இரவு 10 மணி ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு தான் சொன்னேன், நான் நாளைக்கு என்ன சொன்னேன், ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம். விஷயம் ஓடுவேன் நான், பட் என் கூட மற்றவங்க ஓட முடியாது. அதனால் நான் சரி வாக் மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு போனேன். வரும்போது என்னன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இங்கே இருக்கிற ஜனங்கிட்ட பேசுறது பார்த்து இங்கே இருக்கிற ஜனங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதில் இங்கே இருக்கிற தொகுதியோட சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. முக்கியமாக நான் இங்கே நடக்கும்போது என்ன, இங்கே இருக்கிற ஒரு அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த உய்யங்குண்டான் கால்வாய் சம்பந்தமாக ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த மரங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பல வருஷமாக நாங்கள் இந்த உய்யங்குண்டான் கால்வாயை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக இது புத்துணர்ச்சி பெறணும். இது சாக்கடையெல்லாம் உள்ள கலக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் நல்ல தண்ணி போய் இங்கே போட்லாம் போய் இப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு சொன்னாங்க. நான் டெஃபினட்டாக நான் சொன்னேன், நானும் உங்களை மாதிரி ஒரு இயற்கை ஆர்வலர் தான். அதனால் நானும் உங்களோட டீமில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே நான் பண்ணிட்டு இருக்கேன். அரசியலுக்கு வந்தப்போ நிறைய செய்ய முடியுது. என்னுடைய இந்த அதிகார தொடர்புகள் இருக்கிறதுனால எனக்கு நிறைய செய்ய முடியுது. இது வேட்பாளராக நிற்கக்கூடிய உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் இந்த பகுதி மக்கள்? அப்படி என்ன துரை வைகோ அவர்களிடம் முக்கியமான சிறப்பான ஒரு அணுகுமுறையோ இல்லை மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கறத சொல்றதை செய்து காட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா? என்னை பொறுத்தவரை நான் என்னன்னா ஒரு ஈஸிலி அக்சசபிள் பர்சனாக இருப்பேன் நான். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க பொதுவாக மக்கள் மத்தியில் அரசியல்வாதிங்க அதிகாரிகள்லாம் தொடர்பு கொள்ள முடியாது, அவங்கெல்லாம் நம்ம எட்ட முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் எளிதில் அணுகக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக நான் கண்டிப்பாக இருப்பேன். அப்படியே இருந்திருக்கிறேன், 3 வருஷம் அப்படிதான் இருந்திருக்கிறேன் நான். இங்கே கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா கிராமங்களுக்கும் நகரங்களுக்கு போய் எங்கள் கட்சி தோழர்கள் சாதாரண தோழர்கள் வீடுகளுக்கு போயிருக்கிறேன் நான். ஸோ அந்த ஆக்சசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்சசிபிலிட்டி இருந்தாலே ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அங்கிறது அந்த மன ஓட்டம் நமக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற நம்ம செயல்பட முடியும். எல்லா அமைச்சர்களும் நிர்வாகிகளும் எப்படி உங்கள்கிட்ட பழகுறாங்க? அந்த கூட்டத்துக்கு பிறகு மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துட்டாங்களா? இல்ல, நேற்று கூட நம்மளுடைய அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமுடைய அவருக்கு உட்பட்ட அந்த மாவட்டங்களுக்கு நான் போயிருந்தேன். நான் அங்க ரொம்ப சிறப்பான பலாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்திருந்தாங்க. அவங்க என்ன நான் ஒரு நல்ல ஒரு வேட்பாளர், நான் கண்டிப்பா ஜெயிக்க வேண்டியது இதன் துரை வைகோ நிக்கல, இங்க நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க தான் இங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை நம்மளுடைய சகோதரர் மகேஷ் மாத்திரம் கிடையாது, மற்ற நிர்வாகிகளும் இது வச்சிருந்தாங்க. ஏன்னா மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.